மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சூரியன் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சின்ன ஜமீன், உத்தம ராசா மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்து இயக்குனர் ராஜ் கபூர் மீண்டும் திரைப்படங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிரம்ப பெற்ற ஒரு இயக்குனர் தான் ராஜ் கபூர். ஆனாலும் அவரை போன்ற அனுபவசாலியான இயக்குனர்களை பயன்படுத்துவதே இப்போ உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இப்போதுள்ள கதாநாயகர்களுக்கும் சரி மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. கதாசிரியர் கலைஞானம் ஐயா தமிழ்ல திரைப்படங்களை இயக்கியிருக்காரான கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கதாசிரியர் கலைஞானம் நெல்லிக்கனி, நீதிக்கு ஒரு பெண் ஆகிய 2 படங்களை இயக்கியிருக்கிறார். எம்ஜிஆர் சார்னுடைய நடிப்புல வெளியான கலங்கரை விளக்கம்ன்ற திரைப்படம் டிஜிட்டல் செய்யப்பட்டு வெளியாச்சா? அப்படி வெளியாகலன்னா அதுக்கான முயற்சிகள்ல யாராவது ஈடுபட்டாங்களா? இப்போ அந்த படத்தினுடைய உரிமைகள் யார்கிட்ட இருக்குன்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சரோஜதேவி நடித்திருந்த கலங்கரை விளக்கம் திரைப்படம் டிஜிட்டல் முறையிலே மாற்றம் செய்யப்பட்டு வெளியாகல. அதற்கான முயற்சியிலும் இப்போ யாரும் இருப்பதாக தெரியல. நம்மளோட தமிழ் இயக்குநர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களை இயக்கியிருக்காங்களான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நம் தமிழ் இயக்குநர்கள் யாரும் ஹாலிவுட் படங்களை இயக்கியதில்லை. இப்போ மணிரத்னம் சார் அண்ட் வைரமுத்து சாருக்கு இடையே இருக்கிற நட்பு எப்படி இருக்குன்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. படங்கள்ல பணியாற்றும் போதே வைரமுத்து எவ்வளவு பேசுவார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி இருக்க படங்கள்ல பணியாற்றாத இந்த காலகட்டத்தில் வைரமுத்தோடு மிகுந்த நட்போடு எப்படி மணிரத்னம் இருக்க வாய்ப்பு இருக்கு? இங்க எழுத்தாளர்களையோ சிந்தனையாளர்களையோ கொண்டாட வேண்டிய அளவுக்கு இந்த சமூகம் கொண்டாடல. அப்படி இருந்தும் ஏன் நடிகர்களை மட்டும் இவ்வளவு கொண்டாடுறோம்? கண்டிப்பா அப்படி கொண்டாடதான் வேணுமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா பேச தொடங்கி ஏறக்குறைய 96 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 96 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நடிகர்ல தான் கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ் சினிமா பேச தொடங்கிய காலகட்டத்திலே அறிமுகமான எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா ஆகியோரை எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் கொண்டாடியது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? தக்லைஃப் திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் விளம்பரங்கள்ல எல்லாம் கமல்ஹாசன் சார விண்வெளி நாயகன்னு அழைக்கிறாங்களே, இந்த பட்டமாவது அவருக்கு நிலைக்குமான்னு மலேசியால இருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப விண்வெளி நாயகா என்று அழைத்தால் அந்த பட்டம் கமல்ஹாசனுக்கு நிலைக்க வாய்ப்பு இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு என்னவோ இந்த விண்வெளி நாயகன் அப்படின்ற பட்டம் கமல்ஹாசனுக்கு பொருத்தமாக இருப்பதாக தெரியல. நடிகர் தனுஷனுடைய படங்களுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் முறையா நடந்து ப்ராப்பரா ரிலீஸ் ஆகிட்டு வருது. உண்மை இப்படி இருக்கு. நடிகர் தனுஷ் குபேரா திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில தனக்கு எதிராக எல்லாரும் செயல்படுறதாகவும் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம தடுக்க நினைக்கிறதாகவும் பேசியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் சார் மாதிரி பல பேரும் விழா மேடைகள்ல பேசணும்னு நினைச்சு எதனால இவ்வளவு ஆர்டிபிஷியலா நடந்துக்கிறாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய உங்களுடைய கருத்தோடு நானும் ஒத்து போறேன். ஏன்னா தனுஷனுடைய திரைப்படங்கள் வெளியாகும் போது எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே தவிர அவரை குறிவைத்து யாரும் தாக்கியதாக எனக்கு தெரியல. அப்படி இருந்தும் தனுஷ் அந்த மேடையில் அப்படி பேசியிருக்கிறார் என்றால் எங்கோ காயப்பட்டிருக்கிறார்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அவர் அந்த மேடையில் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எங்கே காயப்பட்டார், அந்த மேடையில் அவருக்கு யாருக்கு பதில் சொல்ல விரும்பினார் என்பதெல்லாம் தனுஷுக்கு தான் தெரியும். தமிழ் திரைப்படங்கள்ல வட்டார மொழியில பேசி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தின நடிகர் நடிகை யாருன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் வட்டார மொழி பேசி நடிப்பில் மிகச்சிறந்த நடிகையாக நான் பார்க்குற நடிகை ராதிகா. நடிகர் மனோபாலா சாரனுடைய சேனலை இப்ப யார் நடத்துறாங்கன்னு அம்பத்தூர்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. மனோபாலா இறந்ததுக்கு பின்னாலே அவருடைய உதவியாளர் ஓரிரு மாதம் அந்த சேனலை நடத்த முயற்சி பண்ணாங்க. இப்ப அந்த சேனலை யாரும் நடத்துறதா தெரியல. நவரச நாயகன் கார்த்திக் சாரோட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக்குடன் இணைந்து சுந்தர் சினுடைய இயக்கத்திலே உருவான உள்ளம் கொள்ளை போகுதே என்ற படத்திலும் என்னுடைய இயக்கத்திலே உருவான சின்னராஜா படத்திலும் நான் நடித்திருக்கிறேன். கண்டுகொண்டேன் திரைப்படம் கமர்ஷியல் ஹிட் படமான சிங்கப்பூர்ல இருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. கண்டுகொண்டேன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமையல. ஆனா அதே சமயத்துல அந்த படத்தை தோல்வி படம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான வெற்றி படமாக அந்த படம் அமைந்தது. நம்மளுடைய பழங்கால நடிகர் நடிகைகள் ஆங்கில படங்கள்ல நடிச்சிருக்காங்களா? அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா யார் அதுன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள பல தமிழ் நடிகர்களுக்கு தான் ஹாலிவுட் படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி நம்முடைய நடிகர்கள் யாரும் ஆங்கில படங்களில் நடித்ததாக தெரியல. பாடகி சின்மயிக்கு பாட தடைன்னு சொல்றாங்க. ஆனா கோழிப்பண்ணை செல்லதுரை, கருடன் மாதிரியான திரைப்படங்கள்ல அவங்க பாடியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை கொஞ்சம் விளக்கி கூற முடியுமான்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. டப்பிங் கலைஞர்கள் சங்கத்தில் கூட சின்மையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனாலும் அதை மீறி
மீறி லியோ திரைப்படத்திலே லோகேஷ் கனகராஜ் சின்மையை பேச வைக்கலையா என்ன? அது மாதிரி இது போன்ற தடைகளை மீறி பலரும் சின்மையை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றளவும். விண்வெளி நாயகான்ற பாடல்ல விடியல் வீரான்ற சொற்பிரயோகம் வருது. விடியல் வீரானா அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. விடியலை தேடித்தரக்கூடிய வீரன் என்ற அர்த்தத்துல கூட விடியல் வீரா என்ற சொற்றொடர் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற நிறைய இயக்குநர்கள் புதுமுகங்களை அறிமுகப்படுத்த தயங்குறாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் தமிழ் சினிமா ரசிகருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஓரளவு அறிமுகமான ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்த நடிகர் நடித்த திரைப்படங்களை பார்ப்பதற்கே அவங்க தயங்குறாங்க. அதனால தான் 2ஆம் கட்ட நடிகருடைய படங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ திரையரங்கிலே 2-3 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஆர்வம் இப்போதுள்ள இயக்குநர்களுக்கு எப்படி வரும்? சார், தக்லைஃப் திரைப்படம் கமல் சார் படமா இருக்குமா, சிம்பு படமா இருக்குமா, அல்லது மணிரத்னம் சாருடைய படமா இருக்குமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கமல், சிம்பு ஆகியோர் தக்லைஃப் திரைப்படத்திலே போட்டி போட்டு நடித்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர்கள் மிகச்சிறப்பான நடிப்பை அந்த படத்திலே வழங்கி இருந்தாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயம் மணிரத்னத்துடைய படமாகத்தான் இருக்கும். தமிழ் திரையுலகின் முதல் பாடலாசிரியர் யாருன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. 1934ஆம் ஆண்டிலே சக்குபாய் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த படத்துல டி.சி. வடிவேலு நாயக்கர் என்பவர் பாடல் எழுதினார். அவர் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பாடலாசிரியர். சக்குபாய் படத்தை தொடர்ந்து அதே ஆண்டிலே வெளியான சகுந்தலா படத்துல மதுரை பாஸ்கரதாஸ் பாடல் எழுதியிருந்தார். அவர் தான் தமிழ் சினிமாவுடைய 2வது பாடலாசிரியர். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை தாண்டி ஹிந்தியிலும் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் லட்சுமி. அறிமுகமான நாளிலிருந்து இன்று வரையிலே தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக அவர் இருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவரிடம் உள்ள அளப்பரிய நடிப்பு திறன் தான். ஆனால் அப்படிப்பட்ட நடிப்பு திறன் கொண்ட லட்சுமியை பற்றி அவருடைய ஆரம்ப காலத்திலே ஒரு ஒளிப்பதிவாளர் என்ன மாதிரியான கருத்தை சொன்னார் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். எம். கிருஷ்ணனுடைய இயக்கத்திலே உருவான மகனே நீ வாழ்க என்ற திரைப்படம் தான் ஜெய்சங்கரும் லட்சுமியும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது இதெல்லாம் எங்கே தேரப்போகுது, தேவையில்லாமல் இதை போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று லட்சுமியை பற்றி கருத்து சொன்னவர் தான் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இதே ஒளிப்பதிவாளர் அதற்கு பின்னாலே லட்சுமியோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றினார் என்பது வேறு விஷயம். ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தாங்கி கொண்டு ஒரு நடிகை இந்த சினிமாவிலே தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இலக்கியம்னா இன்னொரு பக்கம் அரசியலில் தீவிரமாக இருந்தார். உங்கள் யாருக்குமே அரசியலில் ஈடுபாடு இல்லையா? ஏன்னா எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஒரு முகம் வெளியில் வரணும். முதல் நாள் நைட்டு வந்து 2 பேர் உட்காந்து அப்பாவோட குடிக்கிறாங்க சார், காங்கிரஸில் பெரிய ஆளுங்க. மறுநாள் அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் கலைஞர். டிஎன் பாலுவுடைய படம். அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்பா பாட்டு சட்டமன் கையில், அப்பா தான் பாட்டுங்கிறதுனால அப்பாவுக்கு ஷீல்டு கொடுப்பாங்கன்னு தெரியும். நான் போயிட்டேன் ஸ்டேஜுக்கு போனேன். கலைஞரை ஷீல்டை கொடுக்கறது நிறுத்தினாங்க. அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் சோ வீட்டுக்கு வந்தார் ஒரு தடவை. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். சோ வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட்டு. அப்பா வந்து வார்த்தையை விட்டுருவார், ஆனால் திருப்பி அதை கரெக்ட் பண்ணிக்குவார். நான் வந்து மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.